ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்போம். எப்படி 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி இஎம்ஐ எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதை பற்றி வீடியோ போட்டப்போ சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர். இதில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்டவையே. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்டவை. நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி எப்படி இஎம்ஐ அனலைஸ் பண்ணலாம், அதை பற்றி வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம். இன்றைக்கி வீடியோ போடப்போ சொல்லியிருப்போம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ நீங்கள் நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். இதுக்கு பேர் இஎம்ஐ கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி. 2 இஎம்ஐ எடுத்துக்கிட்டு லாங் டேர்ம் இஎம்ஐ பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் எப்போ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் என்ட்ரி. ஓகேவா? அது நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் டே கேண்டி பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டே தான் ஹையர் டைம் ஃப்ரேம். டேக்கு லோ டைம் ஃப்ரேம் 1 ஹவர் கேண்டில். ஓகேவா? அப்புறம் டேயும் 1 ஹவர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணக்கூடியது 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டே கேண்டில் எத்தனை 1 மினிட் இருக்குன்னு பார்க்கணும்னா, டேயில் 6 ஹவர் 15 மினிட் வரைக்கும் இருக்குது. அப்போனா 6 ஹவர் 15 மினிட்டை 1 மினிட் கன்வெர்ட் பண்ணால் 375 வரும். ஓகேவா? அப்போனா 375 இஎம்ஐ எடுத்துக்கணும். அந்த சோர்ஸில் போய் லோ ப்ரெஷர் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டேக்கு ஷார்ட் டைம் 1 ஹவர். 1 ஹவரில் எத்தனை 1 மினிட் இருக்குது? 60 இருக்குது. அப்போனா 60 இஎம்ஐ எடுத்துக்கணும். அதாவது 375 எப்போ 60 தாண்டி கிராஸ் ஓவர் மேலே போகுதோ அப்போ என்ட்ரி எடுக்கலாம். அது நீங்கள் சார்ட்லேயே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1 மினிட் கேண்டில். அதாவது 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஒன்று லாங் டேர்ம், ஒன்று ஷார்ட் டேர்ம் மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம டே கேண்டில் பேஸ் பண்ணி பண்ணலாம். டே கேண்டிலோட இஎம்ஐ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ எடுத்துக்கிறோம். 2 இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இஎம்ஐ லாங் டேர்ம் இஎம்ஐ. லாங் டேர்ம்னா இப்போ நம்ம டே கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு டேயில் எத்தனை 1 மினிட் கேண்டில் இருக்குன்னா 375. அதை நீங்கள் லென்த்தில் போட்டுக்கோங்க. 375 சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. ஏன்னா சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம், அதுக்காக தான். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டே கேண்டிலுக்கு ஷார்ட் டைம் என்னது 1 ஹவர். 1 ஹவர் எத்தனை 1 மினிட் கேண்டிலுக்கு 60 1 மினிட் இருக்குது. அப்படின்னா அது 60யை மாற்றிடணும். 60 இஎம்ஐ. ஓகேவா? இஎம்ஐ அர்த்தம் நம்ம எத்தனை டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 1 ஹவர் எத்தனை 1 மினிட் இருக்குது? 60 இருக்குது. அப்படின்னா 60யை போட்டுக்கோங்க. லோ ப்ரைஸ் போடுங்க. இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதை பற்றி வீடியோ போடுவோம். ஓகேவா? அது 5 மினிட் கேண்டி எப்படி பண்ணலாம், 50 மினிட் பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் பற்றி பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் அதுக்கான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. இப்போனா சேஞ்ச் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 375 எப்போ 60 இஎம்ஐ கிராஸ் மேலே போதோ அப்போ என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் எப்போ லோ டைம் ஃப்ரேம் கீழே ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்னொரு ஸ்டெப் அதே 375 இஎம்ஐ 60 இஎம்ஐ கிராஸ் மேலே போன பிறகு ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே மறுபடியும் அந்த 375 டச் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா அப்போ என்ட்ரி எடுக்கலாம். நம்ம டார்கெட் எப்பொழுதுமே அந்த லோ டைம் ஃப்ரேம் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கணும். இதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நான் நிஃப்டியில் பார்க்கலாம். ஓகேவா? நிஃப்டி நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி எப்படி அனலைஸ் பண்ண அதுக்கான தான் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நிஃப்டி பற்றி நம்ம லாஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம், பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக லாங்கர் டைம் ஃப்ரேமே லோ டைம் கீழே கிராஸ் பண்ணி போயிருக்கு. அப்புறம் மார்க்கெட் டவுனும் ஆகும். பார்த்துங்க, மேலே ஏறிட்டே இருக்கா, மேலே ஏறிட்டே இருக்குது. மேலே ஏறணும். இந்த பார்த்திங்கன்னா இந்த லோ டைம் ஃப்ரேம் டச் பண்ணிட்டு பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் அப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். லோ ஆஃப் டைம் ஃப்ரேம். ஏன்னா லோ ஆஃப் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் கிராஸ் பண்ணி மேலே போகலாம். மேலே போகாத வரைக்கும் அது டவுன் ட்ரெண்டு தான். பாருங்களேன், கரெக்டாக பாருங்களேன், அந்த லெவல்ஸ் மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே அப்படி டவுன் ஆகிடுச்சு பாருங்கள்.
அப்படி டவுன் ட்ரெண்ட் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் மார்க்கெட் அப்படி டவுன் ட்ரெண்ட் பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா காமிக்கிறேன் நல்லா செக் பண்ணிப்பாங்க கரெக்டாக இங்கேருந்து மேலே ஏறிட்டு செக் பண்ணிப்பாங்க கரெக்டாக இங்கேருந்து மேலே ஏறிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அந்த கரெக்டாக இந்த 1 ஹவருக்கு என்னதையும் இஎம்ஏ கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு மேலே போய்ட்டு அங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ ரிவர்ஸ் ஆகும் நம்ம அழகாக நம்ம புட் என்ட்ரியை பை பண்ணிடலாம் ஓகேவா ஒரு அழகாக போங்க மார்க்கெட் வந்து அழகாக இங்கேருந்து வாங்க அங்கேருந்து அப்படி கிராஸை கீழே வந்துச்சு அப்படி மார்க்கெட் அங்கேருந்து கரெக்டாக கீழே அப்படியே வந்துச்சு பாருங்க அப்படியே டவுன் ஆகிட்டாங்க எப்போ இந்த லாங்காக டைம் ஃப்ரேம் கிராஸ் மேலே போனால் தான் நம்ம பை என்ட்ரி பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக பாருங்க அகெயின் மறுபடியும் வாங்க இங்கே போயிட்டு அழகாக மேலே அந்த லாங்கர் டைமில் டச் மேலே பக்கத்து போயிட்டு அப்படி ரிவர்ஸ் சைக்கிள் வந்துச்சு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் பாருங்க அழகாக டவுன் ட்ரெண்ட் எப்போ இந்த 375 மேலே கிராஸ் மேலே போதும்னா நம்ம பை என்ட்ரி எப்பப்போலாம் இந்த 60 EMA தொட்டுட்டு கீழே இறங்குதோ அப்போ செல் என்ட்ரி அதேமாரி இந்த 370 டச் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா அப்போ ஒரு புட் கால் பை பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் மார்க்கெட்டை தடுமாறி இருந்தாலும் அப்படியே மேலே ஏட்டு டம்மா கீழே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டவுன் ட்ரெண்ட் தான் கடைசி டவுன் ட்ரெண்ட் தான் பார்த்தீங்களா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க கரெக்டாக இந்த லாங்கர் டைம் ஃப்ரேமை 375 தாண்டி 60 மேலே க்ளோஸ் வச்சுட்டேன் அதனால் நல்ல மூமெண்ட்டை கொடுத்துருவேன் இப்போ நம்ம பை என்ட்ரி போகலாம் இப்போ கரெக்டாக பாருங்க எப்போ இந்த 375 அதாவது லாங்கர் டைம் ஃப்ரேம் இஎம்ஏ கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சோ அப்போ நம்ம பை ட்ரெண்ட் கன்வெர்ட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம காலை பை பண்ணலாம் பை பண்ண அழகாக ப்ராஃபிட் பாருங்க நல்ல மூமெண்ட் பார்த்தீங்களா நல்ல மூமெண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க ஓகேவா அழகாக பாருங்கள் நான் என்ன சொன்னேன் லாங்கர் டைம் ஃப்ரேமை கிராஸ் பண்ணி மேலே போகாத வரைக்கும் அவன் டவுன் ட்ரெண்டு எப்போ லாங்கர் டைம் ஃப்ரேம் அதாவது 375 தாண்டி மேலே போகுதோ அப்போ தான் அவன் அப் ட்ரெண்டாக மாறுவேன் பாருங்கள் கரெக்டாக இந்த 60 டச் பண்ணிட்டு அழகாக கீழே டவுன் ஆகிட்டேன் பாருங்க ஏன்னா இந்த 60யும் இந்த 375ம் இப்போ வந்து நம்ம டவுன் ட்ரெண்டில் வந்து இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இதுவே அப் ட்ரெண்டில் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த 375யும் 60யும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் பாருங்கள் கரெக்டாக இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு அப்படி இறங்கிச்சா மார்க்கெட்டு பாருங்கள் ரெசிஸ்டண்ட் அதாவது 60யும் 370 ரெசிஸ்டன்ட் கரெக்டாக இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டு அப்போ அழகாக கீழே இறங்கிட்டாங்க அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டேன் அகைன் மறுபடியும் அடுத்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணுவாங்க அழகாக 375 டச் பண்ணிட்டு அழகாக கீழே இறங்கிட்டேன் எப்போ மேலே போகிறனோ அப்போ தான் அப் ட்ரெண்ட் அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் அழகாக டச் பண்ணி அழகாக கீழே இறங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா அழகாக டவுன் ட்ரெண்ட் அழகாக பார்த்தீங்கன்னா அழகாக முடிஞ்சு ஓகேவா நல்லா பாருங்க ஓகேவா எப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோவர் டைம் ஹையர் டைம் கிராஸ் பண்ணி மேலே போச்சோ அப்போ உடனே பை என்ட்ரி போட்டேன் அவங்க அழகாக மூமெண்ட் கொடுத்துட்டேன் இங்கேருந்து சல்னு ஒரு மூமெண்ட் வேகமாக ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ நம்ம பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு காரணம் பண்ணிங்க நம்ம 60 EMA 375 எடுக்கிறோம் ஏன் 60 எடுக்கிறோம்னா இப்போ 1 ஹவர் கேண்டில் இப்போ நம்ம டே கேண்டில் என்னது 375 ஏன் 375 எடுக்கிறோம்னா ஒரு டேயில் வந்து 375 1 மினிட் கேண்டில் இருக்குது இந்த டே கேண்டில் 1 ஹவர் கேண்டில் கிராஸ் பண்ணணும் இப்போ 1 ஹவர் எத்தனை 1 மினிட் கேண்டிலுக்கு 60 கேண்டில் இருக்குது அதாவது டே கேண்டில் 1 ஹவர் கிராஸ் பண்ணி மேலே போனால் அவன் அப் ட்ரெண்டு கீழே வந்துன்னா டவுன் ட்ரெண்டு ஓகேவா இப்போ அந்த 375 வந்து 60 EMA வந்து டவுன் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இதுவே அப் ட்ரெண்டில் இந்த 375 60யும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இதை பேஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் இந்த 60 டச் பண்ணிட்டு கீழே இறங்குதோ அப்போது செல் பண்ணிடலாம் அதேமாரி 370 டச் பண்ணி கீழே வந்தாலும் செல் பண்ணிடலாம் எப்போ 60 டச் பண்ணி மேலே போனால் பை என்ட்ரி அதை விட 370 டச் பண்ணி மேலே போச்சுன்னா இன்னும் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் ஆகும் இது பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் இது வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி பண்ணணும் இதுவே நீங்கள் 4 ஹவர் பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா 4 ஹவரில் எத்தனை 1 மினிட்னு பார்க்கணும் 4 ஹவரில் வந்து 240 1 மினிட் கேண்டில் இருக்கும் 240 1 மினிட் கேண்டில் இருக்கும் ஓகேவா அப்போனா செட்டிங் தான் மாற்றிக்கணும் 240 மாற்றிக்கணும் ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவரில் 240 1 மினிட் கேண்டில் இருக்கும் அதனால் 240 எடுத்துக்கிறோம் இது நம்ம எப்பயுமே சோர்ஸில் லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகே கொடுத்துட்றோம்
இப்போ 4 ஹவர் எடுத்துட்டிங்கன்னா 4 ஹவருக்கு ஷார்ட் டேர்ம் பீரியட் வந்து 15 மினிட். எப்போ இந்த 15 மினிட் கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் பை என்ட்ரி. இப்போ 15 போடுவோம். நம்ம பண்ணுறப்போ பார்க்க போகிறோம் 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? இது மாதிரி 5 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், 15 மினிட் பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிற வீடியோ வேணும்னா அதுக்கான கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேராக லைக்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி வீடியோ பார்ட் 2 போடலாம். ஓகேவா? பாருங்கள். பார்த்தீங்க கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக சொல்ல மாதிரி இந்த 50 தாண்டி மேலே போன பிறகு மேலே போச்சுன்னா அப்போ உடனே கீழே டவுன் ஆகிடுச்சுவாங்க. அகைன் மறுபடியும் டச் பண்ணி கீழே அப்புறம் கீழே இறங்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். எப்போ இந்த 250 மேலே தாண்டி மேலே போகுதோ அப்போ தான் அப் ட்ரெண்ட். அது வரைக்கும் அவன் டவுன் ட்ரெண்டு தான். இன்னும் அழகாக நீங்கள் பாருங்கள். அழகாக அந்த மேலே போகும்போது நீங்கள் இங்கே செல்லாண்டு போட்டீங்க அழகாக புட்டு அழகாக பைப் பண்ணி அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். வாங்க அழகாக பாருங்க. ஓகேவா? இது ஒன்று அனலைஸ் மட்டுமே. பாருங்கள் கரெக்டாக அந்த ரிசிஸ்டன் டச் பண்ணிட்டு அழகாக கீழே இறங்கிட்டான். ஏன் ரிசிஸ்டன் ஆக்ட் ஆகுதுன்னா இப்போ வந்து இந்த 240 15க்கு மேலே போனால் அவன் அப் ட்ரெண்டு. அப்போனா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது 240க்கு 15க்கு கீழே ட்ராவல் ஆனால் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். பாருங்கள் அழகாக பாருங்கள். அகைன் மறுபடியும் போயிட்டு அந்த 240 மேஜர் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு அழகாக கீழே இறங்கியிருக்கேன் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இதை தாண்டி மேலே ட்ரேட் ஆகாத வரைக்கும் அவன் டவுன் ட்ரெண்டு தான். பாருங்கள் மறுபடியும் அகைன் மறுபடியும் அந்த லெவல் டச் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கேன். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் எவ்வளவு 15 மினிட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன்ட் 240. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு செகண்ட் அடிச்சுட்டு அழகாக கீழே இறங்கிட்டேன். அகைன் மறுபடியும் அந்த 240 அடிச்சுட்டு டமான்னு கீழே இறங்கிட்டான். எப்போல்லாம் இந்த 15யும் 340யும் டச் பண்ணி கீழே இறங்குதோ அப்போ புட்டை பை பண்ணலாம். ரெண்டையும் தாண்டி மேலே போனால் மட்டும்தான் பைட் அண்ட் ஃபுல் பண்ணும். அகைன் பாருங்கள் மறுபடியும் டச் பண்ணி கீழே இறங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க டச் பண்ணி அழகாக இறங்கிட்டான். எப்போ இந்த 15 EMAயும் 240 EMA கிராஸ் மேலே போதோ அப்போ பை பண்ணிடுவாங்க. அழகாக பாங்க அழகாக இந்த 15யும் 240யும் தாண்டி மேலே போயிட்டேன். அதனால நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தாரு. நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம பையை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 EMA எடுக்க போகிறோம். ஒன்று லாங் டைம் EMA, ஒன்று ஷார்ட் டைம் EMA. இப்போ நீங்கள் டே கேண்டி பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா டே தான் ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ 1 ஹவர்னா அதுக்கு ஷார்ட் டைம். ஓகேவா? இப்போ நம்ம 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால இப்போ ஒரு டே கேண்டியில் எத்தனை 1 மினிட் கேண்டி இருக்கும்? ஒரு டேங்கிறது 6 hour 15 minutes பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம 6 hour 15 minutesல எத்தனை 1 மினிட் கேண்டி இருக்கும்? 375 1 மினிட் கேண்டி இருக்கும். அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு EMA. செகண்ட் EMA 1 hour கேண்டி. 1 hour எத்தனை இருக்கும்? 60 EMA இருக்கும். ஓகேவா? எப்படி 60 EMA இருக்கும்? அப்போனா EMA 60 எடுத்துக்கணும். அப்போ நம்ம எடுக்க வேண்டிய EMA 375 60 எடுத்துக்கணும். சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். எப்போ அது 375 60 தாண்டி மேலே கிராஸ் மேலே போகுதோ அப்போ அப் ட்ரெண்ட் ஆகும். எப்போ 375 60 தாண்டி கீழே வந்ததோ டவுன் ட்ரெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் டவுன் ட்ரெண்டில் இந்த இப்போ டவுன் ட்ரெண்டில் நீங்கள் 1 மினிட் டே கேண்டி பண்ணிங்கன்னா 375 தான் மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 60, செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 375. இது வந்து 1 டே கேண்டி பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா. இதுவே நீங்கள் 4 hour பண்ணிங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். அது கூட லோவர் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட். இப்போ 4 hour எத்தனை 1 மினிட் கேண்டில் இருக்கும்? 240 1 மினிட் கேண்டில் இருக்கும். அதே மாதிரி 15 மினிட் எத்தனை 1 மினிட் கேண்டில் இருக்கும்? 15 கேண்டில் இருக்கும். அப்புறம் 240 எப்போ 15 தாண்டி கிராஸ் ஆகி மேலே போகுதோ அப்போ அப் ட்ரெண்டு. அது கீழேன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு. நம்ம எப்போ பை பண்ணணும்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்து 15 மினிட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அது டச் பண்ணி கீழே வந்தால் ஒரு என்ட்ரி பண்ணலாம். அதே மாதிரி R2 வந்து 240 EM டச் பண்ணி கீழே வந்தால் அப்போது புட் என்ட்ரி பை பண்ணிடலாம். ஓகேவா? இது மார்க்கெட் வந்து இந்த 15யும் 240யும் தாண்டி மேலே போயிடுச்சானா 15 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 240 செகண்ட் சப்போர்ட் ஆகும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த 15 வந்து R1 ஆகும், 240 R2 இருக்கும் டவுன் ட்ரெண்டில். ஏன்னா கிராஸ் கீழே வருது. எப்போ கிராஸ் ஆகி ரெண்டும் மேலே போகுதோ அப்போ வந்து இந்த 15ங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 15, செகண்ட் வந்து 240 இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இது பண்ணி ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.